வீட்டில் வந்து நிற்கணும்ன்ற ஆசை. கோடிகளில் வந்து வருமானம் ஊசி போட்டு குஞ்சு பொறிக்கும். அது குஞ்சு பகலாக இந்த இடத்துல இருந்து புது அரசாக வந்தோடனே எல்லாம் என்னவா இருக்கு 500 18 தொழில் மறைக்க சொல்லியிருக்காங்க. அந்த தரம் செய்யல, வசதியை பொறுத்து இருக்கு. இதுதான் அந்த கடல் அட்டை. உறவுகளுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து அல்லப்பட்டி என்ற ஒரு பிரதேசத்தில் வந்து நிற்கிறோம். இங்கே வந்து ஒரு கடல் சார்ந்த ஒரு பிரதேசம் தான் இது யாழ்ப்பாணத்தில் வந்து. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக வந்து இந்த கடல் சார்ந்த நிறைய தொழில்கள் வந்து நடந்து கொண்டிருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அட்டை பண்ணை வளர்ப்புன்னு சொல்லி இங்கே பிரசித்தி பெற்ற ஒரு தொழிலாக வந்து காணப்படுது. யாழ்ப்பாணத்தில் வந்து நிறைய இடங்கள் இதை வந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நாங்கள் யாழ்ப்பாண நகரப்புறங்களில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த பண்ணை கடல் சைட்ல எல்லாம் நாங்கள் பார்க்கல அந்த சின்ன சின்ன கொட்டில் மாதிரி எல்லாம் இருக்கும். அது என்னன்ற கேள்வி வந்து சில பேருக்கு இருக்கும். அது வந்து அட்டை பண்ணைகள் வந்து அங்கே தான் வச்சு வளர்க்கணும். அதோட அந்த அட்டை பண்ணைகள் வந்து வளர்க்கைகளை வந்து அதுக்கான பாதுகாப்புக்காகத்தான் இந்த வீடுகள் மாதிரி எல்லாம் அமைச்சு அந்த இடத்துல வந்து இருந்து அந்த வளர்ப்பை வந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். இது குறிப்பாக வந்து இன்றைக்கு இந்த யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தொழிலாக வந்து இது இருந்து இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் நிறைய விதமான வருமானத்தை எடுத்தார சொல்லண்டு கூட அதை சொல்லினோம். நாங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அட்டை பண்ணை வந்து எப்படி இருக்குது, அதை வந்து எப்படியான முறைகள் அந்த தொழிலை வந்து செய்யணும்னு சொல்லி நான் கடலுக்குள்ள போயிட்டு நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த அட்டை பண்ணையை உங்களுக்கு காட்டுவோம். அதோட அட்டையை வந்து பிடிச்சு காட்டுறதுக்கான ஐடியாவும் இருக்குது. வாங்க போயிட்டு பார்ப்போம். இந்த போட்டில் வந்து ஒரு போட் ஒன்று செட் பண்ணியிருக்கோம். மயிலாம் போக போகிறோம். வெயிலாக கிடக்குது. அதோட ஒரு வடிவான இடமா கிடக்கு கடற்கரை வந்து ஆக்கள் இந்த தொழில் வந்து இப்போ எல்லாருமே தொழிலுக்கு போயிட்டுன்னா இப்போ அதால் பரபரப்பு இல்லாமல் இருக்குது. ஒரு ஈவினிங் டைம் இல்லாமல் தான் நிறைய தொழிலை வந்து முடிச்சு கொண்டு வருகிறோம். அப்போக்கா நாங்கள் நிறைய ஆக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு அந்த அட்டை வளர்ப்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற விஷயங்களை நாங்கள் போய் பார்ப்போம். வாங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. கடல் அட்டை வளர்ப்புன்றது வந்து யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தொழிலாக வந்து காணப்படுது என்று சொல்லியிருந்தான். ஆனால் வந்து இந்த கடல் உணவு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே குறிப்பாக இலங்கையில் சரி யாழ்ப்பாணத்தில் அதுக்கான மார்க்கெட் வந்து குறைவு. ஏன்னா அதை வந்து மக்கள் வந்து விரும்பி வந்து அதை சாப்பிட்றது வந்து குறைவு. குறிப்பாக இந்த கடல் அட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதிகமாக வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்யலாம். அதாவது குறிப்பாக வந்து இந்த சைனா, பங்களாதேஷ் மற்றது இந்தியாவுக்கு கூட இங்கேருந்து ஏற்றுமதி செய்யப்படுது. காரணம் இந்தியாவில் எல்லாமே இந்த தொழில் வந்து தடை செஞ்சிருக்கணும். குறிப்பாக வந்து சில நாடுகளில் வந்து இந்த அட்டைன்றது வந்து ஒரு அருகி போகிற ஒரு உயிரினமாக வந்து பாதுகாக்கப்பட்டு கொண்டு வருது. ஆனால் இருந்தாலும் இந்த இலங்கை கடற்பரப்புகளில் குறிப்பாக இந்த யாழ்ப்பாண பிரதேசங்களில் அதனுடைய வளர்ச்சிகள் வந்து கொஞ்சம் அதிகமாக காணப்படுறதால வந்து அவையில் அந்த இப்போ வந்து அந்த பண்ணை மாதிரி வளர்க்குறதுக்கு வந்து அனுமதிகள் கொடுத்துருக்கிறோம். அதுக்கு வந்து பல விதமான அனுமதிகள் வந்து இருக்குது. நான் சாதாரணமாக அந்த தொழிலை செய்ய முடியாது. குறிப்பாக வந்து பிரதேச சபை அதுகள் எல்லாம் வந்து அனுமதி எடுத்து எந்த டைமில் அட்டையை நாங்கள் பிடிக்கலாம், எந்த அளவில் இருக்கிற அட்டையில் பிடிக்கலாம்னு சொல்லி எல்லாம் நிறைய ரூல்ஸ் எல்லாம் அதுக்கு இருக்குது. அந்த ரூல்ஸுக்கு கட்டுப்பட்டு தான் இவையில் இந்த கடல் தொழிலை வந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். இது வந்து நிறைய கோடிகளில் வந்து வருமானம் தருகின்ற ஒரு தொழிலாண்டெல்லாம் கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் போய் அங்கே பார்த்தா தான் தெரியும் அந்த தொழில்முறை வந்து எப்படி நடைபெற்று கொண்டிருக்குன்னு சொல்லி. அதோட அதிகளவான முதலீடுகளும் வந்து இந்த தொழிலுக்கு வந்து தேவை. இந்த கடற்பிரதேசம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக வந்து ஒரு ஆழம் குறைஞ்ச ஒரு கடற்பிரதேசம். இந்த அட்டை பண்ணைக்கு வந்து அந்த பரப்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆழம் கூடினதாக இருக்கக்கூடாது, குறைஞ்சதாக இருக்கக்கூடாது. இது வந்து அளவான ஒரு நிலப்பரப்போட அந்த தண்ணி மட்டம் வந்து இருந்தால் தான் அந்த தொழிலை வந்து செய்யலாம். இந்த பகுதி அதுக்கேற்ற ஒரு பகுதியாக இருக்குது. குறிப்பாக கொஞ்சம் இந்த பகுதியிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நாங்கள் அந்த பண்ணைக்கு வந்து போகணும். அதைத்தான் நான் போய் பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி. இந்த இடத்தால போய் தான் நாங்கள் இப்போ வந்து போட்டில் வந்து போகிறோம். அந்த பண்ணைக்கு போயிட்டு அந்த அட்டையை வந்து எப்படி பிடிக்கிறது அப்படியான விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம். ஏன்னு சொல்லி இந்த கடல் அட்டைன்ற வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் இப்போ சமீப காலமாக வந்து அதிகளவான உற்பத்திகளை வந்து நடந்து கொண்டு இருக்குது. இப்போ இலங்கையிலே வந்து யாழ்ப்பாணத்தில் தான் இந்த கடல் அட்டை வந்து அதிகளவாக வந்து பிடிக்கப்பட்டு கொண்டு இருக்குது. இந்த இடத்துல இருக்கிற அண்ணாக்கள் தான் நாங்களை கூட்டிக்கொண்டு போயிடும் அந்த இதை காட்டுறதுக்கு. பண்ணையும் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த கடலுக்கு நடுவில் வந்து வீடு மாதிரி அமைச்சு அந்த அட்டைகளுக்கு வந்து காவலும் வந்து இருப்பின இரவுகளில் அதுக்கான இடம் வந்து செஞ்சிருக்கணும். அதையும் பார்த்து கொண்டு இந்த கடல் அட்டை வந்து எப்படி இருக்குது என்ற விஷயங்களையும் பார்ப்போம். நாங்கள் இந்த பண்ணையை வந்து நோக்கி போகிறதுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ பயணத்தை வந்து எவ்வளோ தூரம் வேணும் இப்போ போகிறதுக்கு இங்கிருந்து? ஆமாம். ஓகே ஓகே. இந்த இடத்துக்கு தான் இப்போ நாங்கள் போக போகிறோம்.
போட் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வேகத்தில் நான் போய் பண்ணிட்டு நாங்கள் மாத கடலுக்கு எல்லாம் போயிருந்தாங்க. இந்த போட் எல்லாம் வந்து அந்த பாஞ்சு போகிற மாதிரி தன்மை இருக்கும். ஆனால் இங்கே வந்து கடல் வந்து ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ வந்து காற்று கொஞ்சம் குறைவன்றதால வந்து அலைகளும் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதால இல்லை ஸ்மூத்தாக வந்து போட் போய் பண்ணிக்குது. இப்போ நான் பண்ணைக்கு வந்துட்டேன். பாருங்க அந்த கடலுக்கு நடுவில் எப்படி வந்து அந்த வீடு மாதிரி அமைப்பில் வந்து வச்சுக்கிறேன்னு சொல்லி. இது நான் கொஞ்சம் தூரம் வந்தாலும் கூட இந்த நிலப்பரப்பு வந்து அப்படியே தெரியுது கீழே. என்ன சொன்னால் ஆழம் வந்து குறைவாக இருக்குது மிகவும். பாருங்க ஐயா வந்து இப்போ நிற்கிறார். இப்போ வந்து அட்டை பண்ணைக்குள்ளே தான் நிற்கிறேன். இந்த ஐயா வந்து காவலுக்கு நிற்கிறார். இப்போ போட் வந்து ஓடி கணக்கான பிரச்சனை வராது. அட்டைக்கு இருக்குல்ல அடியெல்லாம் கிடக்கு மேலே. அட்டை வந்து அடியில் தானே கிடக்கு மேம். இந்த போட்டு வருவதால எந்த ஒரு பிரச்சனை இல்லை. இதை எடுக்கிறேன்னு சொன்னால் கண்ணாடி போட்டு தான் போகணும் இல்லை. இது எத்தனை ஏக்கர் பண்ண இது? இப்போ நாங்கள் வந்திருக்கிற பண்ணை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 ஏக்கர் பண்ணையாம். சில பேர் வந்து 1 ஏக்கர்ல இருந்து தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரப்பளவு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் அதோட தங்களுக்கு இருக்கிற வசதிக்கு ஏற்ற மாதிரியும் வேலைகள் அந்த இது பண்ணைகளை வந்து அமைச்சு கொள்ளிக்கணும். அதில் இப்போ வந்திருக்கிறது வந்து 5 ஏக்கர் பண்ணை. கொஞ்சம் பெரிய பண்ணை தான் இது. எங்க இருக்கு பெரிய சைஸ். இது நாங்கள் தண்ணிக்கெல்லாம் போட்டு எடுக்கணும். அதுதான் கொண்டு வந்துக்கலாம் சைஸ். இப்போ வந்து கடலுன்ற தண்ணி வந்து கிளங்கி இருக்குது. இப்போ இந்த இதில் சில சமயங்கள் வந்து தெளிவாக இருக்கையில் வந்து இந்த அட்டைகளை வந்து ஈஸியாக வந்து நாங்கள் மேலே இருந்து பார்க்கவே தெரியும். ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு தெரியுது பார்க்க நோம்பலாகவே. ஆனால் கமராவுக்கு வந்து தெரியாது. நான் கையில் வந்து எடுத்து காட்டுறோம் அந்த அட்டை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. மேலதுவாகி நல்ல பெரிய பெரிய சைஸில் வளர்ந்துட்டு நினைக்கிறேன் நான் இந்த அட்டை. எல்லா கடலையும் இருக்கு. அதே வழியை தான் அட்டை கூட வரும். அது இயற்கையாக வந்து விலைக்கு வந்து விட்டு வளர்க்கும். ஐயா தனியாக நிற்கிறார் மேலே. 20 வீடுலாம் தனியாக தான் நிற்கிறாங்க. பகல் நிற்கணுமா? இல்லை தெரியும். இதுக்குள்ள தெரியாதா? தெரியும் தானே அப்படி அங்கே தெரியாது. எண்பது கிராமுக்கு கூட நிற்கிற அட்டையில தான் நிறைய பிடிக்கலாம். அது குறைவான அட்டையில பிடிச்சி இந்த பண்ணைகளை வந்து விட்டு வளர்க்கலாது. அப்படியான சில வரைமுறைகள் இருக்குது. மற்ற ஒரு ஆள் வந்து எத்தனை அட்டையை மேக்ஸிமம் பிடிக்கலாம், எந்த நேரங்களில் பிடிக்கலாம்னு சொல்லியும் இருக்குது. அந்த குறிப்பாக வந்து விடிய 6 மணிலேருந்து பின்னேரம் 6 மணி மட்டும்தானா அந்த அட்டையவைகள் இந்த வேறு கடல் பிரதேசங்கள்லையும் சரி இல்லாட்டிக்கு இந்த பண்ணையை விட்டு வேறு பிரதேசங்களில் இருக்கிற அட்டையில் வந்து அவைகள் பிடிச்சோன்னு வந்து அதை வந்து இங்கே விடுவினோம். அதோட வேறு சில ஆட்களும் இந்த அட்டையில் பிடிக்கிற தொழிலில் வந்து ஈடுபட்டு கொண்டிருப்பினோம். அவையிட்ட விலைக்கு வாங்கினோம். குறிப்பாக ஒரு 200 ரூபா, 250 ரூபா, 100 ரூபா, 150 ரூபாயிலேருந்து ஒரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த விலை வந்து வரும். அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி வாங்கி வேலை என்ன செய்யணும்னா இந்த அட்டையை இந்த பண்ணைக்குள்ளே இந்த கட்டமைக்கப்பட்ட ஒரு வேலி மாதிரி அடைச்சிருக்கணும். அதுக்குள்ளே வந்து விட்டினோம்னு சொல்லி சொன்னால் அது வந்து வளர்ந்து வரும். குறிப்பாக 6 மாதம் கட்டாயம் 6 மாதத்துக்கு மேலே தான் அந்த அட்டையில் வந்து வளர்ப்பினோம். 6 மாதத்தோடய சில பேர் அந்த அட்டையை வந்து எடுத்து தங்களோட விற்பனைக்கு வந்து செய்வினோம். அதோட இல்லாமல் சில பேர் வந்து 1 வருஷத்துக்கு முடிவினோம். அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பரிமதி வந்து கூட போய்கொண்டு இருக்கும். இப்போ இலங்கையை பொறுத்தளவில் இந்த அட்டைக்கு வந்து இன்னும் வந்து அந்த மார்க்கெட் வந்து ஸ்ரீலங்காவில் அதுக்கான மார்க்கெட் வந்து குறைவு. ஏன்னா அதை வந்து உணவுக்கு வந்து அதை எடுக்கிறது வந்து குறைவாம். அதோட ஒரு சில காலப்பகுதிகளில் ஒவ்வொரு விலை வந்து போகும். கூடுதலாக இது வந்து வெளிநாட்டுக்கு தான் ஏற்றுமதி செய்யணும். அதிகளவான ஏற்றுமதியை செய்கிறது சைனான்னு சொல்லிடும். சைனா மற்றது வேறு நாடுகளுக்கெல்லாம் வந்து இங்கேருந்து அவையில் ஏற்றுமதி செய்யணும். ஏண்டா சைனாவில் எல்லாம் வந்து இது வந்து ஒரு பெருமதி வாய்ந்த ஒரு உணவாக வந்து இது அங்கே இருக்குது. ஆனால் இங்கே அதுக்கான
ஒரு மார்க்கெட் வந்து இங்கே இல்லை. இந்த யாழ்ப்பாண குடாநாட்டின் இந்த கரையோர பகுதிகள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கூடுதலாக வந்து ஆழம் குறைந்த சில கடலோர பகுதிகள் அதிகமாக இருக்குது. இப்போ அதால் வந்து இந்த அட்டைக்குரிய சாப்பாடு வந்து மண்ணை தான் சாப்பிடுவார். அதோட இந்த யாழ்ப்பாண பிரதேசங்கள் இந்த கடலோர பகுதிகளில் இருக்கிற மண் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சத்தான மண்ணுன்னு சொல்லி நம்ம இந்த அட்டைகளுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாத்தையும் வந்து அந்த எடுத்துக்கொள்ளும். அதில் அது வந்து மண்ணை தான் சாப்பிடும். இதுதான் அந்த அட்டை பாருங்க. இதுதான் அந்த கடல் அட்டை. அந்த உயிரோட இருக்குன்றே தெரியல. அது உள்ள விட்டாதான் ஊருமா அது தெரியாது நம்மளுக்கு. அது அந்த அடையாளங்கள் இது இது பேர் 1500 ரூபா வரும். இது 1500 ரூபா இது 500 ரூபா 400 ரூபா. சரி சரி. இதுட்ட பெருமதி வந்து 500 ரூபா. இப்போ இது வளர்ந்துன்னு சொன்னா 1500 ரூபா 2000 வரைக்கும் போகும். இதான் எது முன்பக்கம்? இதான் முன்பக்கம். நீங்களும் எதுவும் சாப்பிட இல்லையா? அது சும்மா ரை பண்ணி பார்க்கலாம். பார்க்கலாம். கனவே சாப்பிடுறாங்க. என்ன இருக்கு? கணக்க வேலை இருக்கு. அவிச்சு காய விட்டு அதுகளுக்கு புறதான் சாப்பிடலாம். இப்போ இது வந்து நாங்கள் உடனே வந்து மீனை வெட்டி சமைக்கிறதா சமைக்கல தான். இதுக்கு சமைக்கிறேன்னு சொன்னால் இதுக்கு நிறைய ப்ராசஸ் வந்துருக்கு. அது வந்து முதல்ல வந்து காய போடணும். மீனை காய விட்டு பிறகு தண்ணியில் ஊற விட்டு அப்படி கிணறு வேலையை செஞ்சோன்னா அதை வெட்டி அதை சமைக்கணும். இப்போ அதனால் இவைகளுக்கும் அது அந்த அனுபவம் இல்லை. அதை சமைச்ச அனுபவம் இல்லை. வறுமைகள் இதை உற்பத்தி செஞ்சு அதை ஏற்றுமதி செய்கிற வேலைகளை மட்டும்தான் செய்யணும். இது ஒரு வகையில் வந்து இலங்கையினுடைய தேசிய உற்பத்தியில் ஒரு முக்கியமான இடம் இருக்குது. அதோட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறதால நிறைய வெளிநாட்டிலிருந்து கூட இதுகளால் நிறைய வருமானங்கள் வந்து இலங்கைக்கு இப்போ கிடைச்சி கொண்டிருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக வந்து இந்த மண்டதீவு மற்றும் இந்த பண்ணை கடற்கரை சைடு கொழும்புத்துறை காரநகர் அப்படியான சில பிரதேசங்களில் தான் கூட இந்த பண்ணைகளை வந்து வச்சுக்கணும். ஏன்னு சொன்னால் அந்த பகுதிகளில் வந்து அந்த அது இதுக்கான ஆழம் வந்து சரியான வகையில் இருக்கணும். அப்போ தானே செய்யலாம். ஆழங்குடி இடங்களில் நாங்கள் வளர்க்கலாது அப்படித்தானே. ஆழம் குறைஞ்ச பகுதிகளில் நாங்கள் வந்து நெட் எல்லாத்தையும் போட்டு இப்போ இந்த இடங்களை பாருங்க வேலி போட்டுக்கணும். இந்த வேலி வந்து சாதாரணமாக இல்லை. இந்த தண்ணிக்கு கீழே வந்து நெட் போட்டுக்கணும். ஏன்னா இந்த கடல் இந்த பரப்புக்குள்ளே விடுற அட்டை வந்து வேறு அங்கால பரப்புக்குள்ளே போகக்கூடாது. அதால் நெட் வந்து போட்டுக்கணும். வேலி மாதிரி அடைச்சு அதுக்குள்ளதான் அந்த அட்டையை வந்து விடுவினோம். இன்றைய காலப்பகுதியில் வந்து இந்த ஜாழ்ப்பாணம்ன்றது இந்த கடல் அட்டை பண்ண வளர்ப்புக்கு வந்து பிரசித்தி பெற்று கொண்டு வருது. இது மேலும் வந்து இந்த சுற்றுச்சூழலுக்கு வந்து பாதிப்பு இல்லாமல் இதை வந்து சரியான வகையில் வந்து அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்போடையும் அதையும் கருத்தில் கொண்டு இந்த வளர்ப்போல் வந்து மேற்கொண்டு சொன்னோம்னு சொல்லிச்சுன்னா இந்த துறை வந்து ஒரு மிகப்பெரிய துறையாக வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு சாதகமாக வந்திருக்கும். இங்கே இருக்கிற ஆட்கள் மட்டும் இல்லை. குறிப்பாக நாங்கள் இப்போ நிற்கிறோம் அல்லப்பட்டியில் இருக்கிற ஆட்கள் மட்டும் இல்லை. வேறு பெரிய தொழிலதிபர்கள் மற்ற டாக்டர்மாரெல்லாம் கூட இந்த இடங்களை வந்து அவங்க காசுக்கு வாங்கி இந்த தொழிலை செய்யணுமேனு சொல்லி சொன்னால் அதனுடைய வருமானம் வந்து அப்படியே இருக்குது. குறிப்பாக வந்து சில இந்த பண்ணை வந்து அமைக்கிறதுக்கு எல்லாமே வந்து இப்போ சாதாரணமாக கோடிக்கணக்கில் வந்து செலவாகும். இப்போ ஒரு ஏக்கர் பண்ணையை வந்து அமைக்கிறதுக்கு எனக்கு வந்து 1 கோடி கிட்ட செலவாகும்னு நினைக்கிறேன் நான். திட்டம் வந்து இங்கே இருக்கு. திருமணம் செய்து எல்லாருமே இப்போ இங்கே தான் இருக்கிறோம். குருநகர் அதுக்குள்ளே கூட பண்ண இல்லைன்னு சொன்னால் எல்லாம் தொழில் கூட குருநகரில் இருக்கு. இல்லை குருநகரில் இருக்கு. ஆனால் அந்த இந்த சைட்ல தொழில்கள் கூட பரப்புகள் இப்படி அது ஆலங்குடியின கடல் பரப்புகள் குறைவு. கோயம்புத்தூர் சைட்ல எல்லாம் இப்போ வந்திருக்கு. நாங்கள் அங்கால இப்படி இடங்கள் இருக்கு. பரப்புகள் இந்த ஆழத்துக்குள்ள செய்யலாது. பரப்பு வழியாக செய்யலாம். அப்போ இந்த அட்டை பண்ணை அமைக்கிறதுக்கான முக்கியமான அந்த நிலம் சார்ந்த பிரச்சனை சொன்னால் ஆழம் வந்து குறைவாக இருக்கும். தண்ணி இல்லாமலும் இருக்கக்கூடாது, கூடவும் இருக்கக்கூடாது. ஒரு அளவான இடம் இருக்கிறபடியே தான் செய்யலாம். அது கூடுதலாக 4-5 வருஷம் தான் இருக்கும் வளர்ப்பு திட்டம். முதல் அட்டை எடுக்கிறவங்க எடுத்து இப்போ துருவா கொடுக்குறது இப்போ வளர்த்து கொடுக்குறாங்க. ஏன்னு சொன்னால் அது நாங்கள் துருவா கொடுக்கல. அந்த இனத்தை வந்து இந்த பெருக்கோணம் இல்லாட்டி பாதுகாப்பு அப்படியே அவிச்சோன்னா அதுகள் செத்து சின்ன குஞ்சலாத்தையும் ஏற்ற வெளிக்கிட்டுறாங்க. இப்போ அதால் இந்த சூழ்நிலத்தில் இப்போ தற்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்டையுடைய விலைவாசி வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லணும். ஏன்னு சொன்னால் இந்த தொழில் வந்து பெரும்பாலும் நிறைய இடங்களில் செய்யப்படுது. அதோட சைனாவில் இருந்தெல்லாம் கூட அவங்கள தாங்களாகவே அந்த அட்டையை உற்பத்தி செய்கிற வேலைகள் எல்லாத்தையும் செய்கிறதால இந்த அட்டையோட இப்போ விலை வந்து இப்போ குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டோம். குறிப்பாக சரி கரவாசி வந்து குறைஞ்சிட்டேன்னு சொல்லிடும். செய்யல வசதியை பொறுத்து இருக்குதானே. வசதி இருக்கிறவங்க இடமி வாய்ப்புகள் இருக்கிறவங்க செய்வாங்க. எல்லாராலையும் செய்யல. அது கடல் தொழில 18 தொழில் மறைக்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த தொழிலாளிகள் பாவம் அதுக்கேற்ற உதவிகள் செஞ்சா நல்லது. அந்த தொழிலுக்கு இது வேற இல்லை தானே. அதுல இது 1-2 மாதிரி இருக்குது.
தெரியல வடிவா முற்று இதா தெரியல. என்னத்தை யோசிக்கணும் இதை மறைக்க வேண்டிய தேவைப்பாடு என்ன? இப்ப இந்த சுருக்கு வேலையில அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது மறைக்கணும். அதெல்லாம் வெள்ளனையே தடை செய்யப்படாது. இது இன்னத்துக்காக மறைக்கிறேன்னு தெரியல. புது அரசாங்கம் வந்தோடனே இல்ல அது ஒவ்வொன்றையும் கொஞ்ச காலம் வந்து சைனாக்கள் வந்து இங்க பண்ணையில அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்ற பிரச்சனை இடம் தானே. சைனாக்காரர் வந்து இந்த இடங்களை வாங்கி அங்க பண்ணையில வச்சு அதுவும் ஒரு பிரச்சனை. இப்போ சைனாக்காரர் இருக்கு அவங்க பண்ணு அங்கால இருக்குதானே, கேரதி பக்கத்தால கணக்கு இருக்கு. அவங்களுக்கு கொடுத்து செய்யறாங்க. அவங்க வித்தியாசமான முறையில செய்வாங்க. அவங்க இப்படி வேண்டி விடுறதில்ல, ஒரு அட்டைக்கு ஊசி போட்டு குஞ்சு பொரிக்க வச்சு வளர்க்குற அந்த இது போட்டு குஞ்சு பொரிச்சு வளர்க்குறோம். அவங்களுக்கு சரியான தொழில்நுட்பம் எல்லாமே தெரியும் எப்படி கையாளணும். இப்போ அதனால இப்போ அங்காள சைட்டாக நிறைய அட்டை போகிறதால உங்களுக்கு இங்கே மார்க்கெட் வந்து குறைஞ்சிருக்கேன் எல்லா இடம். விலை குறைவு. ஏன்னா முதல் வந்து குறைவு சரியான பார்க்க இப்போ எல்லாமே கூடிட்டு அதுக்கான மக்கள் வந்து அட்டை எடுத்து பண்ணையை கொடுக்குறீங்க விலைக்கு கொடுக்குற. அது இப்போ சரியா இருந்த நேவி பிரச்சனைகளும் அதால போறதும் இல்லை, சரியா கஷ்டம். இங்க செய்யறதும் சரிதான், புலையாண்டு இல்லை. நாங்க லைட்டு போட்டா மீன்கள் அகல இருந்து வார மீன்கள் வராது, உள்ள வர அந்த டைமுக்கு பிடிக்க போய் நீங்க லைட்டும் உள்ள கொண்டு போவீங்க. லைட் போட்டா தான் தெரியும். இல்ல உள்ளுக்கு உள்ள கொண்டு போகணும், லைட் கொண்டு போய் தான் அடிக்கணும். உள்ள லைட் நார்மலா இத்தனை குஞ்சு பிடிப்பீங்க? சாதாரண 10 பேர் போனா 1500 2000 கொஞ்சம் பிடிப்பீங்க. 2000. 7 7 மணிக்கு போனா 11 மணி 12 மணிக்கு வீட்டை வந்துடும் முடிய இரவு. 6 மணிக்கு பிறகு பிடிக்கலான்னு சொல்றேன். இந்த கடல் அட்டையை வந்து பிடிக்கிற தொழில வந்து வளர்க்குற தொழிலோட வந்து முக்கியமா இதோட வந்து அதை பிடிக்கிறாக்கள் தொழில் வாய்ப்பு வந்து இருக்குது. இவையில வந்து சில பேர் வந்து அந்த கடலுக்கு போயிட்டு அதை பிடிப்பினோம், பிடிச்சோன்னு வந்து இந்த பண்ணையாளர்களுக்கு வந்து ஒரு விலைக்கு வந்து விற்பினோம். இப்போ அதால அதுக்கான குறிப்பிட்ட ஒரு டைம் வந்து கொடுத்துருக்கிறோம். விடிய 6 மணிலேருந்து பின்னர் 6 மணி மட்டும்தான் அந்த அட்டையை வந்து வேல் கடலுக்குள்ள போயிட்டு அதுவும் விடியலையும் 80 கிராமுக்கு மேல அட்டை எடுக்கலாம், அது பிடிச்சாலும் கேஸ். ஆனால் இந்த அட்டை வந்து பிடிவுற நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான நேரம் வந்து இரவுகளில் தான் வேலை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த டைமை வந்து அவைகள் வந்து கொடுக்குறதுலே அது வந்து சில அந்த அட்டையில் பிடிக்கிற இதுகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான சொல்லி கூட தெரியல. வருவா வீட்டை இருந்து வந்து கொடுப்போம். இருக்கிற கஷ்டங்கள் வந்து நாங்கள் நேரடியாக வந்து நாங்கள் சாதாரணமாக ஒரு தொழில வந்து நாங்கள் ஒரு 5000 10,000 முதல் போகிறதுக்கு நாங்கள் யோசிக்கிற டைமில் ஒரு கோடிக்கணக்கில் வந்து அந்த தொழிலை போட்டு அதுக்கு வந்து ஆக்களை வச்சு அதை வந்து பாதுகாத்து அதை விற்கிற வரைக்கும் எவ்வளவு விஷயங்களுக்கு இருக்குன்னு சொல்லி பார்க்க ஆளை வந்து ஒரு ஆள் வந்து இரவு பகலா இந்த இடத்துல இருந்து காவல் பார்க்கணும். சரிதானே? இப்போ இது வந்து முதலாளி வந்து அவருக்கு சம்பளம் கொடுக்கணும். தொழிலும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஆனால் கூடுதலாக அதிக அளவு லாபம் மற்றொரு தொழில் தான் சொல்லிடுவேன். அதிகமாக வந்து இந்த ஊராக்கள் வந்து செய்ய முடியாததுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அவைகளுக்கு போதிய அளவு நிதி பற்றாக்குறைகள் வந்து இருக்குது. ஏன்னா இது வந்து அதிகமாக பார்த்தா முதலாளி மாதிரி தான் அதில் செஞ்சு கொண்டிருக்கிறேன். இப்போ சாதாரண ஒரு குடிமகன் வந்து இந்த ஒரு சிறிய ஒரு பண்ணையை வந்து அமைச்சு செய்கிறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவாக இருக்குது. அரசாங்கத்தால் வந்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு மானிய முறையில் காசுகளை வழங்கியோ கடன் அடிப்படையில் வழங்கி இந்த தொழிலை வந்து இன்னும் வந்து ஒரு முன்னேற்றகரமான ஒரு தொழிலாக மாற்றணும்னு சொல்லி சொன்னால் அப்படியான விஷயங்களை அவர்களை செஞ்சு கொடுத்தா ஒரு உதவியாக இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் இந்த அட்டை பண்ணை மற்ற அட்டைகள் சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்து நாங்கள் இப்போ இந்த அண்ணாக்கள் வந்து இந்த இது பண்ண வேறாண்டான இந்த அண்ணாக்கள் மேலே கஷ்டப்பட்டு கலைச்சங்களை வந்து கூட்டின்னு வந்து காட்டுறீங்கன்னா மேலே வேலைக்கு ஒரு நன்றியை வந்து சொல்லணும். அதோட இந்த இப்படியான ஒரு இடங்களுக்கு வாரம் வந்து வார இறுதி நாட்களை வாரது ஒரு மனசுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸாக தான் இருக்குது. வந்து வாக்கிகள் இந்த மீனவர்களுடைய வாழ்க்கை நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு சொல்கிற விஷயங்களை நாங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு நாளைக்கு இந்த வீட்டில் வந்து நிற்கணுமென்ற ஆசையா இரவு ஒரு நாளைக்கு இரவு வந்து தங்குவோம். அங்கல் எப்போ நீ போகிற வீட்டு மாறி விடுறா இன்னைக்கு இரவா இல்லாக்குமா இரவு பார்க்கல நிற்கிறீங்களா? நெடியில நிக்கல தானே ஒரே ஒவ்வொரு ஆள் மாறி மாறி வந்து நிற்பாங்க. கவரேஜ் எல்லாம் இருக்கு தானே கோல இருக்கலாம் தானே ஐயா வந்து இல்லை வடி இருக்கிற கேம் என்ன ஆமிக்காரன் இருக்கிறதா இருக்கிறாரு சென்னைக்கு இருந்ததா இருக்கிற ஐயா நல்லா தான் இருக்கு. ஆனால் அது இந்த தொழிலாக வந்து செய்யக்கலாம் சில இருக்கிற பிரச்சனைகளும் இருக்கு. இந்த இடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கண்டல் தாவரங்கள் அதிகமாக நிற்குது. ஏன்னா எப்படியான இடத்தை தான் நான் தெரிவு செய்யணும் இந்த அட்டைகளுக்கு வந்து. ஏன்னா அது வந்து பாதுகாப்பான முறையில் நிற்கிறதுக்கு இந்த இடம் மிக சிறந்த ஒரு இடமா வந்து இருக்குது. மீன் குஞ்சோட தொகையை ஓடிக்கொண்டிருக்கு. அது கனதியா போகுது. இந்த பக்கத்துல விடுறா அடுங்க. நிறைய பண்ணைகள் நிறைய பண்ணைகள் இருக்கு. இதுல இருந்து தொடங்கி
இந்த எல்லாமே வந்து இந்த அட்டை பண்ணையெல்லாம் அப்படியே இங்கேயும் இருக்கு. அதிகமான பண்ணைகள் வந்து இந்த கொஞ்சம் கடல் கரையோட அண்டி தான் இருக்குது. இது சைஸ் எவ்வளோ வேணும்? வளரும் இந்த அளவுக்கு வரும். வளரும். சாப்பிடுறது குஞ்சு. அது எப்படி தான் இருந்தாலும் கவராக இந்த முள்ளு குத்தினா கடுப்பு சரியா. இந்த முள்ளு குத்தினா வெயிலுக்கு போறதுக்காக விடிய ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு புறா தொழில் போகுது. பின்னேரம் சனிக்கிழமை 5 மணிக்கு புறா போயிடாது. ஞாயிற்றுக்கிழமை விடிய 10 மணிக்கு புறா கட்டுப்பாடு கோயில். இந்த அண்ணா வந்து நாங்கள் நேற்று பண்ணையில வந்து கட்டுனாங்க. இரவு தொழிலுக்கு போனவங்க நினைக்கிறேன். போயிட்டு இப்போ நித்திரை வந்து பெண்கள் இன்றைக்கு நாங்கள் கேட்டேன்னு சொல்லி இந்த கடலுக்கு வந்து கூட்டிட்டு வந்து காட்டு. அதில் இந்த தொழில் இன்றைக்கு இல்லையா, இரவு தான் தொழிலுக்கு போகணும். அவ்வளோ ஆட்களை வந்து பாதுகாப்பு கமராலும் கூட்டு கமரா எல்லாம் 24 மணி நேரம் கண்காணிப்பு தான் இருக்கும். அவ்வளோ முதல் வந்து அதுக்கு இருக்கு. சாட்டி வருது. சாட்டி கிடக்குறேன். சாட்டி கிடக்குறேன். இப்போ வந்து நாங்கள் கண்ணையை பார்த்துட்டு கரையை நோக்கி போய் கொண்டிருக்கோம். கரையை கிட்ட வந்துட்டோம். குஞ்சு இதுக்கு வர குஞ்சட்டை. இந்த கடல் வந்து நல்ல வெள்ளையா இருக்கு, பாக்குறதுக்கு ஆசையா இருக்கு. நங்குறதா சும்மா நான் கரையில வந்து வந்துட்டோம். காலுக்கு தடக்கு चला நான் கடல் கரைக்கு வந்து விட்டோம். அட்டை பண்ண பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் ஷேர் பண்ணுங்க. ஃபோன் தான்